சீமானுடைய ஓட்டு வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து ஹை ஜம்ப் ஆகும்னு சொல்ல வரீங்களா சார்? கண்டிப்பா ஜம்ப் ஆகும் சார் இப்போ ஒரு 8% இருக்கு சார். 8% எத்தனை பர்சன்ட் சார் ஆக வாய்ப்பு இருக்கு? 17 வரை போகும். என்ன சார் கால்குலேஷன்? காஸ்ட் கன்சால்டேஷன். கோனேரி குப்பன் கோட்டை கோன் கோட்டைன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு எதிர்ப்பு வந்ததும் பயப்படல. இன்னொருத்தவனா பயந்துருவான். நீ மராட்டி கோட்டைன்னு சொல்லும் போது கம்முன்னு இருந்துட்டு இப்ப ஏன்டா எதுக்குறான்னு ஓங்கி அடிக்கிறாரு. இல்ல கோனேரி கோன் கோட்டைன்னு சொல்லும் போது அது காடவர கோன் கோட்டைன்னு வந்து ஐயா ராமதாஸ் பேசுறாரு. பாமக வந்து மிக கடுமையா எதிர்க்கிறாங்க. கோனேரி கோன் கோட்டைன்னு சொல்லாதீங்கன்னு. அந்த இடத்துலதான் மராட்டியன் கோட்டைன்னு சொல்லும் போது பேசாம இருந்துகிட்டு ஏன் எதுக்குறீங்கன்னு யாரா இருந்தாலும் அது கோன் கோட்டை தமிழன் கோட்டைன்னு தெளிவா நிற்கிறாரு. இந்த இடத்துலதான் சீமா நிற்கிறாரு. ஓகே. ராயராஜ சோழன் காஸ்ட் சர்டிபிகேட் கேட்கும் போது உன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானாடா அடிக்க சொன்னேன்னு தெளிவா நிற்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும். எடப்பாடி பண்ணது பெரிய தவறு, ஸ்டாலின் அதை என்டால்ஸ் பண்ணது தவறுன்னு களத்துக்குள்ள போகும்போது எடப்பாடி வந்து அதை பற்றி ஒண்ணு பேச தெரியாம களத்தை விட்டே விளையிடுறாரு. இதுலதான் எடப்பாடி சீமான் பலகீனப்படுத்துறாரு. ஈரோடு கிழக்குல எடப்பாடிக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு களத்தை விட்டு ஓடுறாரு இல்லையா, அந்த இடத்துலதான் சீமான் எடப்பாடி பலகீனப்படுத்துறாரு. பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுன்னு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் அங்க நடந்துடுச்சு. அதைத்தான் விஜய்கிட்ட கேட்பாரு, தம்பி நீ கற்பனையா ஏட்டு சுரக்கையா பிராண்டிங் ஆட்களை வச்சு டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்ற, நான் களத்துக்குள்ள டிஎம்கே சந்திச்சவன், நீ அரசியல் வியாபாரியா ஓடி போயிட்ட. எடப்பாடி பழனிசாமி எனக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இருக்கான்னு ஓடி போயிட்டாரு. இப்படித்தான் நான் ஒரு சதவீதத்துல இருந்தவன் கமலஹாசன் தினகரனை பலகீனப்படுத்தி பாஜகவை பலகீனப்படுத்தி 8.2க்கு வந்திருக்கிறேன். களத்துல நிக்கிறவன்னா குற்றீசல் காளான் மின்னல் மாதிரி நீர்க்குமிழி மாதிரி அரசியல்ல வந்திருக்கிற நான் நிரந்தரமா நின்று ஒவ்வொரு களத்திலையும் மக்கள் மத்தியில விளையாடிட்டு இருக்கவன்னு சீமான் முன்வைக்கிறாரு. சேலம் 18ஆம் தேதி சேலத்துல கூட்டம், வீரப்பன் சமாதிக்கு போறாரு. நான் ஆட்சிக்கு வந்து வீரப்பனுக்கு நினைவிடம் கட்டுவோங்கிறாரு. வீரப்பனை சுட்டது ஜெயலலிதா பெரிய சாதனை, தேவாரம், விஜயகுமார் எல்லாத்துக்கும் அவார்டு எல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. இன்னைக்கு எடப்பாடி வீரப்பனை சுட்டது ஜெயலலிதாவின் சாதனைன்னு சொல்லிடுவாரா? வீரப்பனை சுட்டது ஜெயலலிதா எங்க அம்மா ஜெயலலிதாவின் சாதனை எடப்பாடி சொல்லிடுவாரா? நிச்சயம் சொல்ல மாட்டாரு. பின்ன அந்த அரசியல் சீமான் அரசியல் அங்க வந்துட்டு இல்ல, ஜெயலலிதா அரசியல் செத்துட்டு இல்ல. சோ கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான பெரிய அளவுக்கு உயர்த்தம். இப்ப சீமான் வந்து ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த பிளே. 4 வரையும் எடுத்து தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லியாச்சு. விஜய் குழப்பத்துல இருக்கிறாரு, தெளிவற்றவரா இருக்காரு, இன்னொரு கமலஹாசன் இருக்கிறாரு. ஓகே சார், குறிப்பாக என்டிஏ கூட்டணியில இருந்து பட் கமலஹாசனோட ரசிகர் பலம் விஜய்க்கு ஜாஸ்தி, தீவிர ரசிகர்கள் ஜாஸ்தி.